அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். எந்த சைக் எப்படி இருந்தால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நேற்று நிறைய ஒரு சிலர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, அந்த இது எப்படி கொடுத்தீங்க என்ன ஏதுன்னு கேட்டு. நம்ம ஸ்டூடெண்ட்டே அதுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பொசிஷன் கிளாஸ் ஸ்டார்ட் வந்து 17th வர சண்டே. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாமே நான் அனுப்பியாச்சு. பே பண்ணவங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சி விடுங்க. அனுப்புனவங்க ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்புனவங்க தேவையில்லை. அனுப்பாதவங்க யாராவது பேமெண்ட் பண்ணியிருந்தா அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் கூட உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் நேம் அனுப்புங்க. சரி, ஃபர்ஸ்ட் நான் அந்த இதை சொல்லிடுறேன். பொசிஷன் இதை அது எப்படி எடுத்து நம்மளுடைய தியரி படி பொசிஷன் ஆப்ஷன் பையிங் கிடையாது. நம்ம ரூல் படி முதல்ல அதை உள்வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ், இதெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கான கிளாஸ். ஓகேங்களா? எஜ்ஜிங்கோட. ஆனால் அதுலேயும் மார்க்கெட்டு மந்த் ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் மந்த்லி லெவல் போட்டிருப்பேன் இல்லையா? அதில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? ஒரு சாட்டர்டே நினைக்கிறேன், இந்த போன மந்த் முடிந்த உடனே அடுத்த வாரம் சனிக்கிழமை வீடியோ போட்டிருப்பேன் மந்த்லி. அதில் சொல்லியிருப்பேன் மார்க்கெட் செல்லில் இருக்கு, செல்லில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது. அதெல்லாம் எப்படின்னா பொசிஷன் மேக்ஸில் அதை வச்சு கண்டுபிடிக்கிறது. புரியுதுங்களா? அதுக்கு சர்டன் ரூல் இருக்கு. எல்லாமே அதை வைத்து கண்டுபிடிச்சி தான் அது எங்கே வரும். சரிங்க சார், அப்போ நீங்கள் மந்த் பிகினிங்லேயே சொல்லிட்டீங்களா? அப்போவே நீங்கள் எனக்கு அந்த இது யூடியூப்ல நம்ம கொடுத்துருந்த இதை போட்டிருக்கலாமே அப்படின்னீங்கன்னா போய் நன்றாக கவனிங்க. ப்ரீமியம் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த தேதியில் கொடுத்துருந்தா என்ன இருப்பீங்க, இப்போ இது கொடுத்துருந்தா என்ன இருக்குன்றத போய் பாருங்க. அதுக்கு பொசிஷனல் கூட நிறைய வேல்யூகள் அந்த இதெல்லாம் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறம் வரும்போது அதை கொடுத்தேன். ஓகேங்களா? வேற ஒன்றும் கிடையாது, சிம்பிள். பொசிஷன்ல நேற்று டார்கெட்டும் ஃபினிஷ் பண்ணிச்சு. கரெக்டுங்களா? நான் சொன்னது யூடியூப்ல கொடுத்தது இல்லை. அதர் பொசிஷன் கால்குலேஷன் யூடியூப்ல கொடுக்குறது நம்ம அதுவே அடிஷ்னலாக தான் வச்சிருப்போம். புரியுதுங்களா? யூடியூப்ல கொடுக்குறது அடிஷ்னல் தான், நம்ம இதுவே டோட்டலி டிஃப்ரெண்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ பொசிஷன் கிளாஸ் சொன்னாலும் அதை முதல்ல உருவாங்குங்க. முதல்ல டேட்டா எழுதி வைக்கிறீங்களா? நான் சொன்ன டேட்டாவெல்லாம் தினமும் எடுத்து எழுதுறீங்களா? எழுதுறீங்கன்னா தானே தெரியும் மார்க்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. இன்ட்ராடேங்கிறது டோட்டலி அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ட்ராடேங்கிறது மார்க்கெட் பொசிஷன்லயே செல்லா இருக்கலாம், ஆனா இன்ட்ராடேல அன்னைக்கு பையா இருக்கும், ஏறும். அப்ப நீங்க எப்படி அதை பொசிஷன் வச்சு இங்க இன்ட்ராடேல போய் செல் பண்ண முடியுமா? அவ்வளவுதான், அன்னைக்கே பணம் ஃபுல்லா காலி, ஜீரோ ஆயிடும். அதுதான் எக்ஸ்பிளனேஷன். தெளிவா நான் பாடம் கிளாஸ்லயே சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு லெவல் பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட. எக்ஸ்பைரியில என்னங்க எல்லாரும் 0 to 0 கால் போய் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நான் பல முறை சொல்றேன், நான் 0 to 0 கால் பண்ணுவது கிடையாது. அதுல ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு, சொல்லி கொடுக்கறதோட சரி நானு. ஆனா என் என்ட்ரியும் அதே இடத்துலயும் 0 to 0 காலம் அதே இடத்துல மேட்ச் ஆகும் பொழுது நான் கண்டிப்பா என்ட்ரி எடுப்பேன். என் என்ட்ரியே அங்கே கிடைக்கும் பொழுதும் இதுவா இருக்கும் பொழுதும் சேஃபான என்ட்ரி கிடைக்கும் பொழுதும் 0 to 0 அங்கே மேட்ச் ஆகும்போது எனக்கு யூஜ் ரிட்டர்ன் நல்ல இது இல்லை, அப்போ நான் என்ட்ரி எடுப்பேன். ஓகேங்களா? மற்றபடி நான் எடுக்க மாட்டேன், சொல்லி கொடுக்கறதோட சரி. ஏன்னா ஒரு தொழில் பண்றவங்க 0 ஆகும் தெரிந்து யாரும் அந்த தொழில் பண்ண மாட்டாங்க. அதை நல்லா உள்வாங்கிக்கோங்க. 0 to 0 கால் பண்றவங்க அதனுடைய ரூல் என்னவோ டிக்டோ அந்த ரூலை தயவு செய்து பண்ணுங்க. ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம 0 to 0ன்னு சொல்றோம், நம்ம ரூல் படி 0வே ஆகாது, அந்த இதுல எக்ஸிட் ஆகணும்ன்ற ரூலும் இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப அது கேட்டால் போல வர்த்தகம் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நிஃப்டி 25,300 புட்டு 52 ரூபாய்க்கு மேல இருக்கிற வரைக்கும் நிஃப்டி, கீழே இருக்கிற வரைக்கும் நிஃப்டி ஏற ட்ரை பண்ணும். அதுக்கு மேல இருக்கிற வரைக்கும் நிஃப்டி இறங்க ட்ரை பண்ணும். நான் இந்த வீடியோல என்ன சொல்றேன், நிஃப்டி டைரக்ஷன் மட்டும்தான் இதை சொல்றேன். இதுல வாங்குங்க வீங்குங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. இந்த இடத்துல வரும்போது நீங்க உங்க முடிவு டிசிஷன் எடுத்துக்கோங்க, யுவர் விஷ். ஓகேங்களா? ஆனா அந்த ஸ்ட்ரைக் ஒரு இடத்துல இங்க இருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேல இருந்து எங்க போகுதுன்னா ஒரு இடத்துல போயிட்டு திரும்பணும், ஆறு அங்கிருந்து எங்க திரும்பணும். அதே போல அது ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்பணும், ஆறு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் 1000 மைண்ட் ஏறினாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஏறும்னு நமக்கு தெரியும். அதே கீழே இறங்கினாலும் ஒரு இடத்துல வந்து திரும்பணும், ஆர் கீழே திரும்பணும், ஒரு மறுபடியும் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேஷன்ஸ் இருக்கு மேக்ஸ். இதுக்கு ஒரு வேல்யூ நான் எதுக்கு கொடுக்குறேன்னா டைரக்ஷனுக்கு மட்டும்தான் நான் யூடியூப்ல கொடுக்குறேன். எதுக்கு இதை சொல்றேன்னா சிந்தனைகள் உங்களோட சிந்திக்க சொல்றேன். ஒவ்வொருவரையும் என்னடா இது எல்லாரும் மார்க்கெட்டுக்கு தானே இது போட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்தா பை பண்ணுங்க ஜெல் பண்ணுவோம்னா இவர் வித்தியாசமா இதை போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சிந்திங்க. ஆப்ஷன் பையர் வந்து ரொம்ப சிந்திக்கணும். உங்களுடைய சிந்தனையை தான் நான் கொண்டு வரேன். சிந்திச்சீங்கன்னாவே நீங்க சரியான பாதையை தேர்ந்தெடுத்து சரியான பயிற்சி எடுத்து நீங்களே யாருக்கிட்டையும் கிளாஸ் போகணும்னு அவசியம் இல்லை. எங்கிட்டலாம் கிளாஸ் போடணும்னு அவசியமே கிடையாது. நீங்களே படிச்சு டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கு உங்களாலேயே முடியும். எல்லாருக்கும் ஒரு தனித்தன்மைன்னு உண்டு. ஓகேங்களா? அதனால
நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணி பயிற்சி எடுங்க. யார் யூடியூப்ல கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் தான், யாரை சொல்றதையும் தான். நியூஸ், இண்டிகேட்டர், பேட்டர், மூவி வேறு, ப்ரைஸ் செக்ஷன், ஓப்பன் ட்ரெஸ், இதெல்லாம் எதையுமே கண்ணிலே வாங்காதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.